ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லி மாசி பெரியசாமி கோயிலில் இருக்கோம். கோயிலுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தான் பார்ட் 2 பற்றி தெரியும். கோயிலுக்கு வாசலுக்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் மாசி பெரியசாமி கோயில். பாருங்கள், அரிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இதில் வந்து 52 நாடு இருக்கான். அதில் இது ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். பாப்பாவை நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி சாமியை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்பா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்தாச்சு. இங்கே பார்த்திங்களா எவ்வளோ மணி தொங்குதுன்னு பாருங்கள். இந்த ஒவ்வொரு மணிக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது. எல்லாருமே வேண்டிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டது அந்த கடவுள் கொடுத்ததுனால எல்லாருமே வந்து இங்கே வந்து கட்டியிருக்காங்க. கீழேருந்து இதை தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு வந்து கட்டி எவ்வளோ சந்தோஷமாக வந்து கட்டியிருப்பாங்க தெரியுங்களா. நாங்களுமே அதே மாதிரி தான் ஒன்று வந்து கட்டியிருக்கோம். நாங்கள் நினச்சது நடந்ததுனால கொண்டு வந்து கட்டியிருக்கோம். பெருசாகவும் இருக்கும், குட்டி குட்டியாகவும் நிறையா கட்டியிருப்பாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லை, குழந்த வரம் கேட்டு கட்டியிருப்பாங்க. குழந்த பிறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கட்டுவாங்க. நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. நாளானதுக்கப்புறம் வந்து கட்டியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு அந்த மாதிரி நிறைய அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வந்து நம்ம சாமிக்கிட்ட பெரிய சாமிக்கிட்ட கேட்டிருக்குறாங்க. அவரும் கொடுத்துருக்குறாரு. அதை வச்சு இங்கே கோயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ மணி கட்டியிருப்பாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, மன உருகி இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் வேண்டும் போது பார்த்தா கண்ணில் தண்ணியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இதுவே கம்மி தான் இந்த மாதம். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நம்மளால் நிற்க முடியாது, உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மி. அப்போவும் வரவங்க வந்திருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, எங்கே கோயில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மாதம் மாதம் புதுசாக நிறைய பேர் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி தெரியும். நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களாம் போய் சொல்கிறத வச்சு நம்மளும் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. வந்து சாமிக்கிட்ட வந்து மனசுருகி வேண்டி நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதை வந்து நீங்கள் இங்கே இந்த கோயிலை சுற்றி பார்த்தாலே தெரியுங்க. பாருங்கள், கட்டுறக்கு இடம் இல்லாமல் கோயில் பின்பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நிறையா கட்டியிருப்பாங்க. அப்புறம் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மொட்டை அடிக்குவாங்க. எல்லாமே பண்ணுறாங்க. மேலே வந்து எதுவுமே செய்ய முடியாது, கீழே தான் போகணும் அப்படின்னு கஷ்டமாக இருந்தாலுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்து எல்லாமே பண்ணிவிட்டு கீழே போகிறாங்க. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்கன்ட்டு. கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இங்கே இந்த மரத்தில் வந்து இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. இந்த மரத்தில் காசு ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா சில்லறை காசு தான் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள் நோட்டை வச்சு எல்லாம் பின் வச்சு குத்திருக்குறாங்க. அவங்கவுங்களுடைய கம்பெனி விசிட்டிங் கார்டு அதெல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நம்ம வந்து இங்கே வந்து கட்டிகிட்டு போனோம்னா நம்மளுக்கு நடக்கும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே நம்ம என்ன நடக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களும் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்க. காற்று மழை எல்லாமே இங்கே இருக்குங்க. நம்ம நினைக்கிறது வந்து அந்த பஞ்சபூதங்களை வந்து செஞ்சு கொடுக்குங்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதாங்க. மேலே கீழேருந்து நீங்கள் நடந்து மேலே வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பொறுமையாக அந்த மலையெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நம்ம நடந்து வந்த பாதை அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும் நம்மளுக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த குளிர் எவ்வளோ வெயில் அடித்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலு ஒரு காற்று இது எல்லாமே இருக்கும். மற்ற இடத்துல நம்ம போனால் நிறையா கடைகளாக இருக்குங்க. அந்த கடை இல்லைனாலுமே நம்மளுக்கு நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுங்க, இந்த கோயிலுக்கு வந்தாலே உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்துட்டோம், சாமி கும்பிட்டோம். பாருங்கள், வெறும் மாசி பெரிய சாமி கும்பிட்டாச்சு. சைடில் பார்த்தா கருப்பு சாமி இருப்பார். இங்கே வந்து நம்மளுக்கு கயிறு இதெல்லாம் கொடுப்பாங்க, கட்டிக்கலாம். குழந்தைங்க எதாவது பயந்துருந்தா, நம்மளே எதாவது பயந்துருந்தாலும் இங்கே கயிறு வாங்கி கட்டிக்கலாம். இந்த இடத்துல விளக்கு பற்ற வைக்கலாம். சாமி ஆடுவாங்க. சாமி ஆடுறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமி ஆடுறது கூட்டம் எல்லாமே இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் கூட்டம் கம்மி. நான் முதலே சொல்லிட்டேன், கூட்டம் இங்கே இந்த மாதம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்தால் அந்த அமைதி தாங்க பெரிய விஷயம். நம்ம வந்து டவுனுக்குள்ளே பஸ்ஸு காரு பைக்கு இந்த சத்தத்தையெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் இங்கே வந்து எந்த சத்தமும் கிடையாது. ஒரு பறவை சத்தமோ அந்த மலையில் ஒரு சின்ன சத்தம், இந்த சத்தத்தையெல்லாம் கேட்டு தான் என்னது
நம்ம இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம், கீழே இறங்க போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயில், கொஞ்சம் சுருக்குன்னு வெயில் அடிக்கிறதுனால டக்குன்னு கிளம்ப போகிறோம். கீழே போய் மறுபடியும் நம்ம ஊருக்கு வேறு போகணும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ கேட்டுருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வர முடியலன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்த மாதிரி தான். உங்கள் எல்லாருக்காகவும் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீங்கள் எல்லாருமே நல்ல செல்வம் செழிப்போட இருக்கணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அடுத்த கோயிலில் அடுத்த பதிவில் உங்களை கூட நான் பேசுகிறேன். அடுத்தடுத்த கோயிலுக்கு நீங்கள் என்னோட வாங்க. உங்களால் போக முடியலன்னா கூட நான் இந்த மாதிரி மலை கோயிலுக்கெல்லாம் போய் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். என் கூட நீங்கள் வந்தால் மட்டும் போதும். உங்களுக்காக நல்லா வேண்டிக்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.